ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் யூடியூபோட ஃபஸ்ட்டு சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பால் கொட்டையோட ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நான் இது மாவு எடுத்து வச்சுருக்கேன், நிறைய அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பில் நான் 1 கப் அளவுக்கு அரிசி மாவை எடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட் தண்ணி நல்லா கொதிக்குது, நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சுட்ருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். இன்னும் நல்லா பபிள்ஸ் இன்னும் நல்லா கொதிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்கணும். நான் இந்த பவுலில் எடுத்திருக்கேன் அரிசி மாவு, இந்த பவுலில் எடுத்திருக்கேன். அதுலேயும் இந்த பவுலில் நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன், அதை இது கூட போட்டுக்கிறேன். லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கணும். கொதிக்க வச்சுருக்கிற தண்ணியை லைட்டாக ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப இதாக ஆயிடக்கூடாது. இப்படி லைட்டாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு இப்படி இது பண்ணிக்கணும். இப்போ இந்த கைக்கு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதை நம்ம இப்போ சின்னதாக உருண்டையாக உருட்டி வச்சுக்கணும். உருட்டும் போது பாருங்கள், நம்ம இந்த குலாப் ஜாமுனுக்கு உருட்டும் போது விரிசல் இல்லாமல் உருட்டுவோம்ல, அந்த மாதிரி உருட்டணும். அப்படி உருட்டலைன்னா நம்ம வேக வைக்கும் போது எல்லாம் கலண்டு வந்துடும், அப்படியே பிரிஞ்சு வந்துடும். அதை நம்ம உருட்டி வச்சுன பிறகு காமிக்கிறேன். பாருங்கள், சின்னதாக உருட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஸ்டீம் பண்ணுறது எதுக்காகனா, நம்ம அப்படியே எடுத்து பாலில் போடும்போது பாலில் கரைஞ்சிரும். அதனால் நம்ம ஸ்டீம் பண்ணிட்டு போடும்போது ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணிட்டு போடும்போது அது கரையாமல் அப்படியே இருக்கும். அதனால் ஸ்டீம் பண்ணுறதுக்காக தண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை எடுத்து இது கூட வச்சிடலாம். இங்கே பாருங்கள், ஸ்டீம் ஆயிடுச்சு. ஒரு கிளாஸ் பால் எடுத்து அதை நான் சுண்டாக காய வச்சுருக்கேன். இப்போ தான் காய வச்ச பால் இது. பாருங்கள் ஸ்டீம் பண்ணனால அந்த இது பாருங்கள், நமக்கு ஒரு மாதிரி நல்லாயிருக்கும், பிடிக்கிறதுக்கு ஒன்றுமே ஆகாது, விரிசலெல்லாம் விடாது. இதை இந்த பாலில் ஆட் பண்ண போகிறேன் நான். ஆட் பண்ணிவிட்டு இது நம்ம இது பண்ணும்போது கூட ஒன்றும் ஆகாது, நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த சமயத்தில் நம்ம தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் இங்கே தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் பாலை இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். தேங்காய் பால் போட்டுட்டு கொதிக்க வைக்கக்கூடாது, திரிஞ்சிரும். அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஹீட் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு, இப்போ நான் ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். அந்த ஏலக்காவையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்மெல்லுக்காக. பாருங்கள், உடையாமல் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. கொதிக்க வைக்கக்கூடாது, பால் அந்த தேங்காய் பால் ஊற்றினால திரிஞ்சிரும். அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பால் ஹீட் ஆகிற வரைக்கும் விடணும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி இந்த அன்றைக்கி ஈவினிங் கோயிலுக்கு போயிருந்தேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலில் விநாயகரை கொண்டு வச்சுருந்தாங்க. சாமி கும்பிட்டுலான்னு போயிருந்தோம். இதுதான் என்னோடய பையன். பாருங்கள் எப்படி பார்க்குறான்னு. சாமி கும்பிடுன்னு சாமி கும்பிட்றான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் மீ. தேங்க்யூ.